அதிகாரம் 34. யாக்கோபுக்கு இதுவரையிலும் அவருடைய மாமனாகிய லாபான் மூலமாகவும் சகோதரனாகிய ஏசா மூலமாகவும் பிரச்சனைகள் வந்தது. இப்போது அவருக்கு அவருடைய சொந்த பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள உறவு முறைகளும் மாயையா இருக்கிறது. நமக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்கள் கூட சில வேளைகளில் நமக்கு அதிகமான துக்கத்தையும் வேதனையையும் கொடுத்து விடுவார்கள். எல்லோருக்கும் துக்கம் வருவது போல நல்லவர்களுக்கும் துக்கம் வருகிறது. யாக்கோபின் குமாரர்கள் அவருக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். சீகேம் என்பவன் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாளை தீட்டுப்படுத்துகிறான். சீகேமுக்கும் தீனாளுக்கும் திருமணம் செய்ய ஒப்பந்தமாகிறது. திருமண ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஏமோரின் பட்டணத்தார் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறார்கள். யாக்கோபின் குமாரராகிய சிமியோனும் லேவியும் ஏமோரின் பட்டணத்தாரை பட்டயத்தால் வெட்டி சங்காரம் பண்ணுகிறார்கள்.